ஒரே ஒருத்தரை பார்த்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பயப்படுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பயப்படுது, சென்சார் போர்டும் பயப்படுது. அந்த ஒருத்தர் யாரு? அப்படி என்ன பெருசா பாவம் பண்ணிட்டாரு? என்ன வாழ வச்ச என் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், நான் வரேன் அப்படின்ட்டு வந்திருக்காரு. அது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? மக்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணணும் ஆசைப்பட்டு வந்தவரை நீங்க எவ்வளவு அடி அடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க, அரசியல் வந்து ஒரு வியாபார சந்தை கிடையாது, ஓகேங்களா? அது மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு புனிதமான இடம். விஜய் அவர்கள் வியாபாரம் தான் பண்ணணும்னா அவர் சினிமாலே பண்ணிருவாரு, வருஷத்துக்கு 6 கோடி அழகா அடிச்சுட்டு போடுவாரு. அவர் ஏன் எங்க வர போறாரு? தன்னை வாழ வைத்த மக்களுக்காக சேவை செய்ய அதை தூக்கி போட்டு இங்க வராரு. அவர்கிட்ட பணம் இல்லாம இல்ல, அம்மா மனம் சம்பாதிச்சு வச்சிட்டாரு, அது அவரே சொல்லிட்டாப்ல. ஆனா இங்க இருக்கிற அரசியல் போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கும் வியாபாரிகள் அவரு வியாபாரின்றாங்க. கேவலமா இல்ல உங்களுக்கு? அவர் வியாபாரம் பண்ணணும்னா சினிமாவில பண்றாரு, அங்க அவருக்கு பேரும் புகழும் நல்லா கிடைக்கும். ஆனா இங்க வந்த பிறகு அவர் எவ்வளவு மன உளைச்சல், தினம் தினம் ஒண்ணு, இது அவருக்கு அவசியமா? அவர் ஜாலியா படம் நடிச்சோமா, ஜாலியா சம்பளம் வாங்கணுமா, ஜாலியா ஃபாரின் கிட்ட சுத்தணுமா அப்படின்னு போயிருக்கலாமே. எதுக்கு வெயில் வந்து கஷ்டப்படணும்? அவருக்கு என்ன அவசியம்? என்ன வாழ வச்ச மக்களுக்கு நான் இறங்கி வந்து வேலை செய்ய போறேன், இத்தனை வருஷம் நீங்க வாழ வச்சீங்களே, நான் உங்களுக்கு அப்புறம் வாழ வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்திருக்காரு. அப்படி வந்த மனுஷனை ஒண்ணு வரவேற்று பாருங்க, ஒரு 5 வருஷம் ஆட்சி மாத்தி தான் கொடுத்து பாருங்க, என்ன பண்றதுன்னு தெரியும். அதை தவிர்த்து இவன் ஊழல்வாதி, இவனே வரக்கூடாது, அதுக்கு இவன் தான் வர வேண்டும், இல்ல இவனும் ஊழல்வாதி, இவனும் வரக்கூடாது, அப்ப மாற்று இதுதான். இந்த ரெண்டுக்குள்ளேயே மாறி வேணாம், புதுசா ஒருத்தன் உள்ள கொண்டுகிட்டு வாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் மாற்றா ஒண்ணு உள்ள வந்துட்டோம், அப்பதான் தெரியும் இவங்க 2 பேர் நம்ம தமிழ்நாட்டை எப்படி கெடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு. புதுசா ஒருத்தவங்க உள்ள வந்தாதாங்க தெரியுமே, அது வரைக்கும் தெரியாது, ஏன்னா தெரியப்படுத்த மாட்டாங்க. இவர்கள் 2 பேரும் கட்சியில பார்த்தனா சண்டை போடுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒற்றுமையா இருப்பாங்க, பேசி வச்சுக்குவாங்க. இது புரிஞ்சுக்கங்க. புதுசா கொண்டுகிட்டு வாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அதை தவிர்த்து வரவங்களால நம்ம இவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி வச்சுக்கேன், நாடு நாசமா போறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 23ஆம் தேதி எலெக்ஷன் அன்னைக்காச்சு நம்ம நாடு நல்லா இருக்கணும்ட்டு ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க. பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனா நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு 5 வருஷம் புதுசா தான் கொடுத்து பாருங்க, அப்பதான் நம்ம நாடு எந்த அளவுக்கு வளருது நம்ம பார்க்க முடியும். இவங்க 2 பேரும் என்ன கீழ்ச்சிருக்காங்க உண்மை தெரிய வரும். அந்த உண்மை தெரியும்னா நீங்க ஓட்டை மாற்றி போட்டாதாங்க உண்டு. நல்லவனுக்கு போடுங்க, நான் இவரு கூட அவர் கூட சொல்ல, நல்லவனுக்கு போடுங்க. நல்லவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். 100% மக்களை யார் ஆளணும்னு 20% மக்கள் தான் முடிவு பண்றாங்க. இது டெமோக்ரசி. நம்மள மனுஷனா பார்க்கல, அவன் காசு கொடுத்து வாங்கின ஓட்டா பாக்குறான். முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு போய் ஓட்ட போடுங்க. 1/2 மணி நேரம் கியூல நின்னு ஒரே ஒரு விரல் அழுத்தி உன் நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீதாண்டா முதல் திருட, நீதாண்டா முதல் குற்றவாளி. எடாம ஓட்டர் ஐடியா